வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கேனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. ஐலியும் சிவாவும் அப்படியே நிம்மதியாக எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கபிலனுக்கு தூக்கமே வராமல் என்னடா நடக்குது இந்த வீட்டில். கபிலன் மாட்டுக்கும் உட்காந்துட்டு இருக்காப்புல பெட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் யாராக இருக்கும்னு சொல்லும்போது அவங்க கண்ணு முன்னாடியே ஐலி சிவாவை பற்றி ஓடிக்கிட்டே இருக்குது. மறக்கவே முடியல அந்த இடத்துல. ச்சே, நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தாலும் இவங்க என் நிம்மதியை போக வச்சுட்டாங்க. யாரா அவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த அளவுக்கு நமக்கு எதிராக காயினை ஊற்றுருவாங்க. அவங்க மட்டும் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? கபிலா விட்டுறாத கபிலா, நீ யாருன்னு காட்டி ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் 10 பேர் வாங்கடா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் சில பல விஷயம்லாம் செய்யணும்னு அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே வீட்டில் இருந்து பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் கேமராலேருந்து சுற்றி நாலாபுறமும் செட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த இடத்துல இது ஐலிக்கு ஆரம்பத்துலேயே சந்தேகம். சரி, வேறு எதுக்காக இருக்கும், பாதுகாப்புன்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிச்சிடுவான். இவங்கிட்டேருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றினாலே போதுமே, அப்புறம் இதுக்கு தேவையெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சிவாவும் ஐலியும் யோசிச்சுட்டு அப்படியே இருக்கிறப்ப செலியன் சொன்னாங்க, இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொதப்பாமல் பண்ண போகிறேன். மாம்சு, தேவையில்லாமல் பிரச்சனைக்குன்னு பண்ணாதையா, தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப நிதானம் இல்லாமல் இந்திரா வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல செலியன் வந்துட்டு அப்படியே கேஷுவலாக நிற்கிறாங்க. இந்திராணி, எனக்கு உன் மேலே அம்புட்டு பாசம் இருக்குமா, வெளியில் வாமா அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி ரூமில் யோசிக்கிறாங்க. செலியனுக்காக நம்ம எந்த அளவுக்கு விட்டுட்டு வந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டார்ல. நான் கீழே இறங்கி வரோன்னு அவருக்கு யோசிக்கிறாரு போல இருக்கு, நம்ம வரவே கூடாதுன்னு. எனக்கு என்ன அப்படின்னு இந்திராணி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப செலியனோட வாய்ஸ் கேட்குது. இந்த நேரத்தில் எதுக்கு செலியன் இங்கே வரான் ஒன்றும் புரியலையேன்னு கபிலன் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல ஏன்பா இப்படியெல்லாம் இந்த நேரம்னு பார்த்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமாம், நான் வந்தாலே உங்களுக்கு தொந்தரவுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் வந்ததுக்கான காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க மட்டும் பேசட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப என்னங்க இவன் உட்காந்து இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் ஒரு திட்டம்னு சொன்னார்ல சிவா, அதுக்கு இதுதான் போல் இருக்குது. நம்மக்கிட்ட கேட்காமையே பேசிட்டாங்க. இந்திரா என்னை போக சொன்னா நான் இங்கேருந்து போயிடுவேன். நான் ஏன் இப்படி இருக்கேன்னு ஏன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். யாரும் இங்கே எதுவும் பேச தேவையில்லை. நான் பேசுகிறத மட்டும் கேட்டால் போதுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. அந்த இடத்துல உடனே யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி, என்ன வேணுமோ சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்கள். அக்கா, இவனுக்கெல்லாம் அனுமதியெல்லாம் கொடுக்காதக்கா. டே கபிலா, இல்லைன்னு வச்சுக்கிங்க, அவர் அதுக்கும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு நிற்பாடுறா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அனுப்பிச்சி வச்ச ஆளுங்க வேறு இப்போ வந்துடுவாங்களேன்னு சொல்லும்போது இங்கே உங்கள் தம்பி அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு என்னமோ வில்லங்கம் வீடு தேடி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஐலி, எனக்கும் நல்லாவே புரியுது. இல்லாட்டி செலியன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் தம்பி எப்படி நடந்துப்பாங்கன்னு ஊரறிஞ்ச விஷயமாச்சே. இப்போ அமைதியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது ஓகே, செலியனுக்கும் நல்லபடியாக ஒரு முடிவு கட்ட வேண்டியதான்னு கேவலமாக கபிலன் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து காம்பவுண்டு ஏறி குதிக்கிறாங்க. பாத்திரம்லாம் கீழே விழுவுது. அடா பாவிங்களா, குதிக்கக்கூட தெரியாதடா உங்களுக்கு, இங்கே உஷாராகிற அளவுக்கு இப்படி எல்லாமாடா சத்தம் மூட்டுவீங்க. என்ன சத்தம் பின்னாடி? ஏதாவது உருண்டு கீழே விழுந்திருக்கும், பாத்திரம்லாம் அடுக்கி வச்சது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் முகமுடியெல்லாம் போட்டுட்டு தான் அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஏய் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்க. வேணுன்ட்டுனே வம்புழுக்கிறாங்க. அந்த இடத்துல சிவாக்கும் ஐலிக்கும் நல்லாவே தெரியுது. கபிலன் ஓரமாக காரு பக்கத்தில் நிற்கிறாங்க. இன்றைக்கி தெரியும்டா நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் உங்களை கண்காணிக்கிறதுக்கு இந்த வீட்டில் எல்லா இடமும் நான் பார்க்குறதுக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன்டா. உங்களால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் இங்கேருந்து இவங்களை துரத்திட்டு போயிட்டு கொல்லை பக்கம் இவங்களை அடித்தா கூட எனக்கு தெரியும்டா எப்படி நீங்கள் இங்கே தப்பிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சிவா ஆவேசமாக கையை முறுக்குறாப்புல. அப்பன்னு பார்த்து ஐலி கையை பிடிக்கிறாங்க. எதுக்காக உங்கள் தம்பி கண்காணிக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நம்ம யார் எப்படிப்பட்டவர்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான். இன்றைக்கி நம்ம ஒரு அடிக்கு மேலே யாரையுமே அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம தள்ளி தான் நிற்கணும். சரி ஐலி, அந்த ஒரு அடியை நான் சமாளிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் உசுப்பேற்றி விட்றேன்னு ஐலி பேசிடுறாங்க. சூப்பர் ஐலிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப செலியன் என்னடா இந்த குடும்பத்துக்காக ஆளாக நான் நிற்பேன்டா அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க. நம்ம செலியனை அடிங்கிற மாதிரி கஞ்சாடையில் கபிலன் சொல்கிறாங்க. அடிக்கலான்னு வரப்போ செலியனை பின்னாடி இழுத்துட்றாங்க நம்ம இந்திராணி.
இந்திராணி, உனக்கு என் மேலே அன்பு பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. அதனால தானே நீ என்னை காப்பாற்றின. இல்லாட்டி நான் இப்போ கீழே விழுந்திருப்பேம்மா. என் பொண்டாட்டிக்கு என் மேலே அன்பு எவ்வளோ இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா. உங்களால் தான் அவள் இப்படியெல்லாம் வந்து இருக்கா, என்னை விட்டு தள்ளி இருக்கான்னு அன்பா பாசமாக பேசும்போது அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம செலியன் மாட்டுக்கும். அப்போன்னு பார்த்து, ஏய் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நம்ம யாருன்னு இப்போ காட்டுவோம். உங்களுக்கு என்னையா வேணும், இங்கே எதுக்குயா வந்திருக்கீங்க. செல்வராணிக்கே செம்மையாக வந்து கோவம் வருது. இருப்பினும் வந்து கோவத்தை வெளியில் வந்து காட்டாமல் அமைதியாகவே இருக்காங்க. ஓகே, சித்திலேருந்து எல்லோரும் கோவப்படுறத பார்த்தா சூப்பர் தான், நம்ம உசுப்பேற்றி விட்டுருவோன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல மரம், விளக்கமாறு, குச்சி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க ஆயிலி. அந்த இடத்துல ஏன் இப்படி அமைதியாக இருக்கீங்க, இப்படி அமைதியாக இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம், 10 பேர்கிட்ட இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இப்படியெல்லாம் அமைதியாக இருக்க முடியுமா. நம்ம எதிர்ப்பை காட்டினா மட்டும்தான் இவங்கெல்லாம் அடங்கி போவாங்க. இல்லாட்டி இப்படி தான் ஏறி போட்டு மிதிப்பாங்க. நம்ம யாருங்கிற விஷயம் கூடிய சீக்கிரம் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சூப்பராக வந்து தந்திரமாக வந்து பேசுகிறாங்க. எல்லாரையும் வந்து கோவப்படுத்த வைக்கணும்னு. ஆமாம், இவங்கள பார்த்தா எனக்கே கோவம் வருது அப்படின்னு சொல்கிறப்ப உதயபெருமாள் அடிக்கலான்னு பார்க்குறப்ப கரெக்டாக வந்து சிவா ஒரே அடி அடிக்கிறாரு. அவர் பறந்து போய் கீழே விழுவுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து கபிலன் வந்து சிரிக்கிறாங்க. அயலி பேசுகிறத கேட்டு கண்டிப்பாக எங்கள் குடும்பம்லாம் சண்டைக்குன்னு வரமாட்டாங்க. ரவிலேருந்து எல்லாரும் ஒவ்வொரு குச்சி, மரம், பொன்னி வந்து மரம்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம செல்வராணி ரித்திகாவும் விளக்கமாறு எடுத்துக்கிட்டு வாங்க இவங்க எல்லாரையும் வந்து பந்தாடியறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒத்துமொத்த குடும்பமும் சேர்ந்து எல்லாரையும் வந்து சண்டை போடுறாங்க. அந்த இடத்துல அயலியும் சிவாவும் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. கபிலனை பார்த்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. என்ன தம்பி, பெருசாக எதுக்கும் ஆசைப்பட்ட போல இருக்கே, கடைசியில் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லும்போது டிஷிம்னு நல்லா சண்டை போட்டு, ஐயையோ என்னப்பா எல்லாருமே வந்து இப்படியெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து தந்திரமாக வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். கபிலன் வந்து ஏமாந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல யார்ரா இவங்க எதுக்கியா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லட்டுமா, நம்ம தைரியமாக இருக்கிறத பொறுத்து தான் எதிரிங்க அடிக்கிறதும் அடிக்காமல் இருக்கிறதும். நம்ம எதுக்கும் வந்து பயப்படலாம் கூடாது, தைரியமாக இருங்க. நிச்சயம் அந்த தைரியம் உங்களை தோக்கடிக்க விட்டுறாது அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து யதார்த்தமாக கபிலனை வந்து கூப்பிட்றாங்க. ஏண்டா நாங்கள் எல்லோரும் வந்து சண்டைக்கு போயிட்டுருக்கோம், நீ என்னடா அமைதியாக இருக்க. ஆளை அனுப்பிச்சி வச்சவங்களே எப்படி சண்டைக்கு வந்து போவாங்க, அமைதியாக தானே நின்று ஆகணும்னு அயலி வந்து மாட்டி விட்றாங்க. என்ன சொல்கிற, இவன் ஆளை அனுப்பிச்சி வச்சானா, பின்ன நம்ம எல்லாரும் வந்து சண்டை போடுறப்ப இவர் மாட்டுக்கு அமைதியாக இருக்காருன்னா என்ன அர்த்தம், ஒன்று பயந்துட்டாருன்னு அர்த்தம். ஏண்டா உன்னை நினச்சா என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி செல்வராணி வந்து கண்ணாப்பினான்னு கபிலனை வந்து திட்டுறாங்க. பாத்தியா தம்பி எவ்வளோ கோவப்படுறா. அயலி வந்து கரெக்டான நேரத்தில் கட்டையிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அதனால தான் ஈஸியாக வந்து சமாளிச்சிட்டோம். இல்லைனா என்னடா ஆயிருக்கும். ஏன்டா சூழ்நிலையை புரிஞ்சிக்கவே மாட்டியா, அதாவதுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. என்ன கபிலா, எதுக்கோ பெருசாக ஆசைப்பட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு, கடைசியில் ஏமாந்து போயிட்டியாப்பான்னு அயலி வந்து செம்மையாக கலாய்க்கிறாங்க. அச்சச்சோ, என் தம்பி ஏமாந்து போயிட்டாங்கிறியா, எதுக்காக, என்ன வாங்க அப்படின்னு அந்த இடத்துல சிவா எதுவுமே தெரியாமல் வந்து பேசுகிறாங்க. நல்ல வேலை எல்லாரும் வந்துட்டாங்க, இல்லாட்டி நம்மளால் எப்படி சமாளிச்சிருக்க முடியும். பரவாயில்ல ஐலி, நீ எல்லாருக்கிட்டையும் வந்து பேசி தந்திரமாக வந்து சமாளிக்க வச்சுட்டல.